திருக்குர்ஆன் கூறும் எலும்பு அழியாது பற்றிய அறிவியல் உண்மைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனின் எல்லா உறுப்புகளும் மண்ணுக்குள் மக்கி போய்விடும், ஒரே ஒரு எலும்பை தவிர. அது அவனது முதுகுத்தண்டின் வேர்பகுதியில் இருக்கும் உள்வால் எலும்பின் அணுவளவு நுனியாகும். அதை வைத்தே படைப்பினங்கள் மீண்டும் மறுமை நாளில் படைக்கப்படும் என்று கூறினார்கள். தேய்மானம் ஆகவே ஆகாது. இந்த மூட்டு வலி, முதுகு எலும்பு தேய்மானம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ஆகாதுன்னு அன்னைக்கே சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறான்ல. அதுதான் மறுமைன்னு சொல்றோம். மறுமை சொல்றோம் இல்லையா, நாம ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க வந்து அதை வைக்கும் பொழுது அதுல தான் அதனுடைய ஆத்மா இருந்து அடுத்த மறுமைக்கு அங்கிருந்தா உருவாகுது. இது அன்னைக்கே சொல்லியாச்சு. டாக்டர் ஹான்சன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி, நம்ம தான் எதை சொன்னாலும் நல்ல சொன்ன ஏற்றுக்க மாட்டோமே, அவர் என்ன பண்ணுறாருன்னா அது ஆய்வு உட்படுத்துறாரு. அது நபிகள் சொல்லியிருக்காரு, அது எப்படி ஒரு எலும்பு வந்து அழிக்க முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது ஆசிட்ல போடுறாங்க. அந்த கார்த்தி செல்லும் சும்மா சின்னதாக முதுகு தண்டோடத்தில் கீழே ஒரு வால் மாதிரி இருக்கும், ஆசிட்ல போடுறாங்க, நெருப்பில் போட்டு எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க, எதுலையுமே அழிக்க முடியல. கடைசியாக என்னுடைய தோல்வியை பரிபூர்ணமாக நான் ஒத்துக்கிறேன். எப்படி நபிகளார் வந்து இத்தனை வருடங்களுக்கு முன்னாடி அது படிக்காத ஒரு நபர் நம்ம சொல்கிறோம், உண்மையிலே இறை வார்த்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகிரமாக ஒத்துக்கிட்டார். நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்க, தெரியும், கூகுளில் போட்டு பாருங்க.